வணக்கம். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம். ஒரு தனியார் கம்பெனியில கீழ்நிலை கணக்கராக இருந்தார் பரமசிவம் பிள்ளை. அவர் உத்தியோகம் நிரந்தரமான உடனே அவர் அம்மா அப்பா சொன்னபடி அவங்க உறவிலே இருந்த அவரது அத்தை மகளான பார்வதியை கைப்பிடித்தார். 2 வருஷம் சந்தோஷமாக இருந்துவிட்டு அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்கள். அவர்கள் கடவுளை வேண்டி வந்தார்கள். அவர்கள் வேண்டுதல் வீண் போகவில்லை. அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராமா என்று பெயர் வைத்து மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார்கள். ராமாவுக்கு 3 வயசு ஆன உடனேயே அவளை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைத்தார்கள். ராமா படிப்புல ரொம்ப சுட்டியாக இருந்து வந்தாள். அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதெல்லாம், நம்ம ஆசைக்கு ஒரு பொண்ணு பிறந்து விட்டா, ஆஸ்திக்கு ஒரு பையன் வேணுமே என்று ஆதங்கப்படுவாள். இதை அவளுடைய கணவரிடம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டாள். கவலைப்படாத பார்வதி, நம்ம வேண்டி வரும் முருகப்பெருமான் நமக்கு சீக்கிரத்திலேயே ஒரு ஆண் குழந்தைய அனுகிரகம் பண்ணுவாரு, நீ நிம்மதியா இருந்து வா என்று சொல்லுவாரே ஒழிய அவர் மனசிலும் அந்த ஆசை இருந்து வந்தது. ராமாவுக்கு 10 வயது ஆகும்போது அவர்கள் வேண்டி கொண்டபடி அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராஜன் என்று பெயர் வைத்து மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார்கள். ராமாவும் ராஜனும் ஒருவருக்கொருவர் மிகவும் ஆசையாக இருந்து வந்தார்கள். பரமசிவம் தம்பதிகள் ராஜாவையும் ராம படித்து வந்த பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து படிக்க வைத்தார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமா ராஜனுடன் விளையாடி வந்து கொண்டிருந்து அவனுக்கு படிப்பிலேயும் உதவி வந்தாள். ராமா மாதிரி ராஜன் அவ்வளவு புத்திசாலியாக இல்லை. இதை நினைக்கும் போதெல்லாம் பரமசிவம் தம்பதிக்கு சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. அந்த மாதிரி நேரங்களிலும் பரமசிவம் பிள்ளை தன் மனைவி பார்வதிக்கு ஆறுதல் சொல்லி, கவலைப்படாதே பார்வதி, நம்ம ராஜன் கொஞ்சம் வயசு ஆன உடனே அவன் நிச்சயமா நல்லா படிச்சு வருவான் என்று சொல்லுவாரே தவிர அவர் மனசிலும் அந்த உறுத்தல் இருந்து வந்தது. ராமா +2ல் ரொம்ப நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணி இருந்தார். அவர் ரொம்ப ஆசைப்பட்டதால பரமசிவம் தன் குடும்ப பண வசதி இடம் கொடுக்குமா என்று கூட பார்க்காமல் அவளை இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒரு BE கோர்ஸில் சேர்த்து படிக்க வைத்து வந்தார். அவர் தனியாக இருக்கும்போது பார்வதி அவரிடம், ஏங்க, ராமாவை இவ்வளவு பெரிய படிப்புல சேர்த்து இருக்கீங்க, அவ BE கோர்ஸ் பாஸ் பண்ண பிறகு அந்த படிப்பும் இல்லை, அதுக்கு மேல படிச்சு இருக்கிற ஒரு பையனுக்கு தாங்க அவளை கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அதுக்கு ரொம்ப செலவாகுமே, இதை நீங்க யோசனை பண்ணீங்களா என்று கேட்டு கவலைப்பட்டு வந்தார். அதற்கு பரமசிவம் பிள்ளை, பார்க்கலாம் பார்வதி, அவர் ரொம்ப ஆசைப்பட்டா, நான் சேர்த்துருக்கேன் என்று சொல்லி வந்தாரே தவிர அவருக்கும் இந்த கவலை அவர் மனசிலே இருந்து வந்தது. அப்போதெல்லாம் அவர் தன் மனசுக்குள் அவர் தினமும் வேண்டி வரும் முருகப்பெருமான், எல்லாம் நீ தான் நல்லபடியா முடிச்சு தரணும்பா, எங்களுக்கு ஒரு கஷ்டமும் தராதேப்பா வேண்டி வந்தார். ராஜன் சின்ன வயசுல இருந்த மாதிரி தான் ரொம்ப சுமாராக படித்து வந்தான். அவன் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணுமே என்று பரமசிவம் பிள்ளை அவன் படிப்புக்கு ஒரு டியூஷன் வாத்தியாரை வைத்து படிக்க வைத்து கொண்டு வந்தார். மாசம் டியூஷன் வாதியார் அவர் டியூஷனுக்கு பணம் வாங்கி கொண்டு போய்கிட்டு இருந்தாரே ஒழிய ராஜன் படிப்புல எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து வந்தது. ராமா BE கோர்ஸ் பாஸ் பண்ணி முடிச்ச உடனே அவளுக்கு ஒரு நல்ல IT கம்பெனியில ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ராமா சந்தோஷமாக வேலைக்கு போய் கொண்டும் வந்து கொண்டும் இருந்தாள். அவளுடன் கூட வேலை செஞ்சு வந்த பையன் சேகர் ராமாவை காதலித்து வந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் நிறைய பேசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இரு குடும்பத்தாரும் பரஸ்பரம் பேசி வந்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணினார்கள். பையன் வீட்டார்கள் கொஞ்சம் அதிகமாகவே சீர்கேட்டார்கள். பரமசிவம் தம்பதிகள் வசதிக்கு அது அதிகமாகப்பட்டதால் முதலில் இந்த கல்யாணத்திற்கு சம்மந்தம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் ராமா பிடிவாதமாக, நான் அந்த பையனைத்தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு சொன்னதால வேற வழி இல்லாமல் பரமசிவம் தம்பதிகள் அங்கே இங்கன்னு எல்லாம் கடன் வாங்கி ராமா கல்யாணத்தை செய்ய முடிவு பண்ணினார்கள். நண்பர்கள் கொடுத்த பணம், தன்னிடம் இருந்த பணம் சேமிப்பு, தன் வேலை செஞ்சு வந்த ஆபீஸ்ல கொஞ்சம் லோன் போட்டு பணத்தை திரட்டினார் பரமசிவம். பார்வதியும் தன்னிடம் இருந்த நகைகளில் சிலவற்றை போட்டு ராமாவுக்கு புது டிசைன்ல நகை செய்தாள். குறிப்பிட்ட தினத்தில் பரமசிவம் தம்பதிகள் ராமா கல்யாணத்தை நல்ல விதமாக செய்து முடித்தார்கள். பரமசிவம் போட்ட பட்ஜெட்டுக்கு மேலேயே கல்யாண செலவு ஆயிற்று. ராமா தன் அப்பா அம்மாவிடம், நீங்கள் என்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க என்று சொல்லி அவர்கள் காலில் விழ போனாள். உடனே பரமசிவன் ராமா தோலை தொட்டி எழுப்பி, இது எங்க கடமாமா, அதைத்தான் நானும் அம்மாவும் செஞ்சோம் என்று சொல்லி ராமாவுக்கு தேத்தரவு சொன்னார்கள். பார்வதிக்கு தன் கணவன் கல்யாணத்திற்கு இவ்வளவு செலவு செய்தது துளி கூட பிடிக்கவில்லை. கல்யாணம் முடிந்து ராமா அவங்க வீட்டுக்கு போன உடனே இதை சொல்லி வருத்தப்பட்டாள். பரமசிவமும், ஆமா பார்வதி, கல்யாண செலவு ரொம்ப தான் ஆயிடுச்சு, பையன் வீட்டுல இருந்து எத்தனை பேர் எல்லா வேலைக்கும் சாப்பிட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, கல்யாணத்துக்கு வந்தவங்களை எப்படி பார்வதி இத்தனை பேர் எல்லாம் வேலைக்கு சாப்பிட வராதீங்கன்னு சொல்றது, சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார். ராமா கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் கூட ஆகி இருக்காது.
ராமாவையும் சேகரையும் கம்பெனி வேலை விஷயமாக அமெரிக்காவுக்கு அனுப்பினார்கள். இருவரும் மிக சந்தோஷமாக சென்னையை விட்டு அமெரிக்காவுக்கு போனார்கள். பரமசிவமும் பார்வதியும் ராஜனும் ஏர்போர்ட்டுக்கு போய் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வந்தார்கள். ராஜன் +2வில் ஃபெயில் ஆனான். பரமசிவத்திற்கும் பார்வதிக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. தங்கள் வருத்தத்தை ராஜனிடம் சொல்லி மறுபடியும் நல்லா படிச்சு வரும்படி சொல்லி மறுபடியும் +2வில் சேர்த்தார்கள். ராஜனும் மிக கஷ்டப்பட்டு இந்த தடவை +2வில் பாஸ் பண்ணினான். அவன் மிகவும் சுமாராக வாங்கியிருந்ததால் பரமசிவம் ராஜனை BA படிப்பில் சேர்த்தார். 2 வருஷம் கழிந்தது. ராஜன் 3ஆம் கிளாஸில் ரொம்ப சுமாராக மார்க் வாங்கி பாஸ் பண்ணினான். அமெரிக்கா போன ராமாவும் சேகரும் அவர்கள் வேலை செஞ்சு வந்த கம்பெனியில மிகவும் நல்ல பேர் வாங்கினதால அந்த கம்பெனி அவர்கள் கம்பெனியிலேயே அமெரிக்காவில் நிரந்தரமாகி விட்டார்கள். ராஜனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கவில்லை. பரமசிவமும் பார்வதியும் மிகவும் வருத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பரமசிவம் ரொம்ப யோசனை பண்ணினார். பார்வதியை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அவர் மேனேஜரிடம் தன் பையன் BAவில் 3ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி இருக்கும் விஷயத்தை சொல்லி தான் வேலையில் இருந்து அவராகவே ஓய்வு வாங்கி கொள்வதாயும் அந்த வேலையை அவர் மகனுக்கு சிபாரசு பண்ணி கொடுக்கும்படி கெஞ்சினார். அவர் கண்களின் ஓரத்தில் நீர் கசிந்தது. தன் கண்களை துடைத்து கொண்டார் பரமசிவம். மேனேஜர் வரதராஜன் இதை கவனிக்க தவறவில்லை. மேனேஜர் வரதராஜனும் முதலில் மறுத்தாலும் பிறகு அப்பா போல் இருக்கும் பரமசிவத்தின் மீதான அன்பினால் தன் உத்தியோக பலத்தை உபயோகப்படுத்தி மேனேஜ்மெண்டில் நல்ல சிபாரசு பண்ணி ராஜனுக்கு ஒரு கடைநிலை கணக்கர் வேலையை வாங்கி கொடுத்தார். பரமசிவம் தன் மேனேஜரின் காலை தொட்டு தன் மனமார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்வதியிடமும் ராஜனிடமும் சந்தோஷமாக சொன்னார். அடுத்த நாள் ராஜன் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர புறப்படும் முன், அப்பா, BAயில் நான் 3ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காம இருந்து வந்தேன். நீங்கள் பெரிய மனசு பண்ணி உங்க கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க என்று சொல்லி அப்பா அம்மா காலில் விழுந்து அவர்கள் ஆசீர்வாதம் கேட்டான். இந்த உதவி நானும் உங்க அம்மாவும் ரொம்ப மாசமா யோஜனை பண்ணி தாம்பா பண்ணி இருக்கோம். இது எங்க கடமை இல்லையா? சொல்லு ராஜா என்று சொல்லி அவர்கள் கண்களை துடைத்து கொண்டார்கள். பார்வதிக்கு மனசிலே முதலில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு ராஜனை ஆசீர்வாதம் பண்ணினார். தனக்கு வந்த பணத்தை பேங்கில் போட்டுவிட்டு பரமசிவம் வீட்டிலேயே தன் பொழுதை கழித்து வந்தார். இதற்கிடையில் ராமாவும் சேகரும் அமெரிக்கா பிரஜைகளாகி அவர்கள் ஒரு பெரிய வீட்டை வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருந்து வந்தார்கள். அவர்கள் அமெரிக்கா போய் 5 வருஷம் ஆனது. அவர்களின் 3 வயது பையனுடன் இந்தியா வந்தார்கள். ராமா வீட்டுக்கு வந்ததும் வராததும் மருமகன் சேகர் மாமனார் மாமியார் இருவரையும் பார்த்து, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கூட விசாரிக்காம இந்த வீடு எனக்கும் என் பையனுக்கும் சரிப்பட்டு வராது. எங்களுக்கு எப்போதும் ஏசி வேணும். தவிர இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் வேற இல்ல, குளிக்க ஷவரும் இல்லை என்று சொல்லிவிட்டு பையன் அசோக்கை அழைத்து கொண்டு சேகர் அவன் அப்பா வீட்டுக்கு போய்விட்டான். ராமாவுக்கு சேகர் சொன்னது மிகவும் கஷ்டமாக இருந்தது. நிலைமையை சமாளிக்க உடனே ராமா, அவங்க எல்லாம் போகட்டும்பா, நான் உங்களோட இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவள் கொண்டு வந்த பெரிய பெட்டிகள் 2ஐயும் உள்ளே வைத்தாள். பரமசிவத்திற்கு பார்வதிக்கும் சேகர் சொல்லிவிட்டு போனது அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கழித்து ராமா தன் பெட்டியை திறந்து அப்பா அம்மாவுக்கு ராஜனுக்கும் அவள் வாங்கி வந்த சாக்லேட், ட்ரெஸ், ஃபாரின் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தாள். ராஜனை பற்றி விசாரித்து விட்டு அப்பா அம்மா சௌக்கியத்தையும் விசாரித்தாள். அவள் வந்தபோது நல்ல வெயில் நாட்கள் ஆனதால் ராமாவுக்கு வேர்த்து கொட்டியது. அவள் போட்டு கொண்டு வந்த டாப் பூராவும் தொப்பையாக நினைந்து போய்விட்டது. ஆளில் ஃபேன் சுற்றி கொண்டு இருந்தாலும் அவளுக்கு சென்னை வெப்பம் தாங்கவில்லை. அம்மா கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதும் அவளும், அம்மா, அப்பா, எனக்கு இந்த வெயில் ஒத்துகல, எனக்கும் ஏசி வேணும். தவிர இந்த இடம் ரொம்ப சின்னது, எனக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும், குளிக்க ஷவர் வேணும் என்று சொல்லிவிட்டு அவள் மாமியார் வீட்டுக்கு போய்விட்டாள். ராமா போவதை வெறுப்புடன் பார்த்து கொண்டு நின்று கொண்டு இருந்தார்கள் பரமசிவமும் பார்வதியும். ராமசேகர் லீவ் முடிந்து அவர்கள் மறுபடியும் அமெரிக்கா கிளம்பும் முன் ராமா 1 மணி நேரத்திற்கு அம்மா அப்பா வீட்டிற்கு வந்து விசாரித்து விட்டு மறுபடியும் அவள் கணவன் பையனுடன் அமெரிக்கா கிளம்பி போய்விட்டார். ராஜன் வேலைக்கு சேர்ந்து 6 வருஷம் ஆனதும் பரமசிவன் தம்பதிகள் ராஜனுக்கு அவர்கள் உறவிலேயே ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கமலாவை கல்யாணம் செய்து வைத்தார்கள். அப்போது தங்களுக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் லீவு கிடைக்கவில்லை என்கின்ற சாக்கை சொல்லிவிட்டு ராமாவும் அவள் கணவரும் ராஜன் கல்யாணத்திற்கு வரவில்லை. ராமா எப்படி தான் ஒரே தம்பி கல்யாணத்திற்கு வராம இருந்து விட்டார்களே ராமாவும் மருமகனும் என்று நினைத்து பரமசிவமும் பார்வதியும் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ராஜனுக்கு அடுத்தடுத்து 3 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்து வருவது சிரமமாக இருந்து வந்தது. பரமசிவமும் பார்வதியும் தங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் பொறுத்து கொண்டு இருந்து வந்தார்கள். ராமா அம்மா அப்பாவை அமெரிக்கா அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு அவர்களுக்கு அவள் வாழும் இடத்திற்கு விமான டிக்கெட்டை அனுப்பி வைத்தாள்.
மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு பரமசிவமும் பார்வதியும் அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு சென்னை விமான நிலையத்திற்கு போய் அமெரிக்கா போனார்கள். விமான நிலையத்திற்கு ராமா மட்டும் அவர்கள் காரை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து அம்மா அப்பாவை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து போனார். வீட்டிற்குள் நுழைந்ததும் பரமசிவத்திற்கும் பார்வதிற்கும் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள் நுழைவது போல் இருந்தது. அவர்கள் வீட்டு ஏசி இவர்களின் உடம்பு பூராவும் நடுங்க வைத்தது. உடனே பரமசிவம், ராமா, ஏமா இப்படி குளிருது? இந்த குளிரை எங்களால தாங்க முடியலையேம்மா என்று சொன்னதும் ராமா உடனே, ஆமாப்பா, இங்க எல்லாம் இப்படித்தான், எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஏசி இருக்கும் என்று சொல்லிவிட்டு அம்மா அப்பாவுக்கு டீ போட போனாள். ராமா கொடுத்த டீயை குடிச்ச பிறகுதான் 2 பேருக்கும் கொஞ்சம் உயிரே வந்தது. சாயங்காலம் வீட்டிற்கு வந்த சேகர் பரமசிவத்தையும் பார்வதியையும் பார்த்து வெறுமனே வாங்க என்று சொல்லிவிட்டு மாடிக்கு போய்விட்டான். அன்று இரவு பூராவும் பரமசிவமும் பார்வதியும் தூங்கவே இல்லை. அவர்கள் வீட்டில் இருந்த ஏசி குளிர்காற்று அவர்களுக்கு தாங்கவில்லை. காலையிலே எழுந்து குளித்துவிட்டு நன்றாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு ராமாவும் சேகரும் பையன் அசோக்கும் பெண் ஷெய்லாவும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். ராமா தன் அம்மாவை பார்த்து, அம்மா, வீட்டுல எல்லா சாமான்களும் நிறைய இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல நிறைய காய்கறி எல்லாம் இருக்கு, உங்களுக்கு வேண்டியதை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, நாங்க வெளியில டிஃபன் சாப்பிட்டு விட்டு சாயங்காலமா தான் வருவோம் என்று சொல்லிவிட்டு தன் கணவன் பையன் பொண்ணுடன் காரில் ஏறி போய்விட்டாள். அவர்கள் கிளம்பி போனவுடன் பார்வதி அலமாரியில் ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து பார்த்து முதலில் தன் கணவருக்கு காஃபி போட்டு கொடுத்தாள். பிறகு அவளும் காஃபி குடித்தாள். குளித்து வந்து விட்டு மத்தியான சமையலை செய்து முடித்தாள். பிறகு இருவரும் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொண்டார்கள். காலை அவர்கள் கிளம்பி போன பிறகு பரமசிவமும் பார்வதியும் சிறை கைதிகள் போல் அந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராமாவும் சேகரும் பரமசிவத்தையும் பார்வதியையும் அந்த ஊர் ஓட்டலுக்கு அழைத்து போய் சாப்பிட வாங்கி கொடுத்தார்கள். அந்த சாப்பாடு பரமசிவத்திற்கு பார்வதிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஒன்றும் சொல்லாமல் பிடித்தவரை சாப்பிட்டார்கள். 1 வாரம் தான் ஆகியிருக்கும். பார்வதிக்கு பரமசிவத்திற்கும் குளிர் ஜுரம் வந்து விட்டது. ராமா தன் கையில இருந்த மருந்தை கொடுத்தாள். இதை பார்த்த சேகர் பட்டென்று, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ஊர் சாப்பாடு வீட்டுல ஏசி குளிர், வெளியிலயும் ஏசி குளிர், உங்களால தாங்க முடியல. இந்த ஊர்ல டாக்டரை பார்ப்பது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க கிளம்பி ஊருக்கு போய்விடுங்க, அதுதான் எல்லோருக்கும் நல்லது. நான் இன்னைக்கு உங்க ஊருக்கு திரும்பி போக டிக்கெட் வாங்கி விடுறேன் என்று சொல்லிவிட்டு டிக்கெட் வாங்கி அவர்களை ஊருக்கு அனுப்பி விட்டான். பரமசிவமும் பார்வதியும் வீட்டிற்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக மருமக கமலா, இங்க தான் இத்தனை பேர் இருக்க இடம் பத்தலையே, நீங்க அமெரிக்காவிலே இன்னும் ஒரு 6 மாசம் இருந்து விட்டு வந்திருக்க கூடாதா என்று கேட்டார். கமலா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜன் ஒன்னும் பதில் சொல்லாமல் சும்மா இருந்தான். ஏண்டா ராஜா, கமலா எப்படி சொல்றா, நீ ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற, நாங்க யாரோ வாடா என்று பார்வதி கேட்டவுடன் ராஜன், அம்மா, கமலா சொல்றது சரியாத்தான் இருக்கு, நம்ம எல்லோருக்கும் இந்த வீடு பத்தலையேம்மா, நீங்க அமெரிக்காவிலே இன்னும் 6 மாசம் இருந்து விட்டு வரதுதானே என்று சொன்னவுடன் பரமசிவமும் பார்வதியும் அசந்து போய்விட்டார்கள். கொஞ்ச நேரம் ஆனதும் அவர்கள் கொண்டு போன பெட்டிகளை உள்ளே வைத்தார்கள். 2 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. கமலா, அமெரிக்கா போய் வந்திருக்கீங்க, உங்க பையனுக்கு எனக்கு பேத்திகளுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டாள். பரமசிவம் பொறுமையாக, நாங்கள் ஒண்ணும் வாங்கியார்லையே, அந்த ஊர் குளிர எங்களுக்கு தாங்கல, எங்களுக்கும் ஜுரம் வந்துருச்சு, நாங்க திரும்பி வந்துட்டோம் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு போனார். விடாம கமலா, அந்த பணக்கார ஊருக்கு போனீங்களே, எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி வரணும்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல உங்க பணக்கார பொண்ணுக்கும் மருமகனுக்கும் மச்சான் மேல மச்சான் குழந்தைங்க பேர்லயும் கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? நீங்க கூட அவங்கள உங்க மகனுக்கு எனக்கு பேத்திகளுக்கு அமெரிக்கா சாமான் வாங்கி கொடுங்கன்னு கேட்கலையா? வெறுங்கொய்யோட திரும்பி வந்திருக்கீங்களே என்று முகத்தை கோபமாக வைத்து கொண்டு சொல்லிவிட்டு அவள் வேலையை கவனிக்க போனாள். கமலா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜன், எங்களுக்கு அமெரிக்காவில இருந்து நீங்க ஏன்பா ஒண்ணுமே வாங்கியால என்று சற்று கோபமாகவே கேட்டான். மனம் உடைந்து போனார்கள் பரமசிவமும் பார்வதியும். அடுத்த வேலை அந்த வீட்டில் சாப்பிடவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. மெல்ல 5 அடிக்கும் வரை வீட்டிலே இருந்து விட்டு பரமசிவம், நாங்க கொஞ்சம் காலார வெளியே போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு பார்வதியை அழைத்து கொண்டு பீச்சுக்கு போய் அங்கே ஒரு சிமெண்ட் பெஞ்சில் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். காரை பார்க் பண்ணிவிட்டு காரை பூட்ட போன வரதராஜன் எதிரே இருக்கும் சிமெண்ட் பெஞ்சை பார்த்தார். அவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. நம்ம பழைய ஹெட் கிளர்க் பரமசிவம் போல இருக்கே, இங்க சம்சாரத்தோடு உக்காந்துகிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அவரை சௌக்கியமான விசாரிச்சுட்டு வருவோம் என்று யோசனை பண்ணி கொண்டே தன் காரை பூட்டி விட்டு பரமசிவமும் பார்வதியும் உட்கார்ந்து கொண்டிருந்த சிமெண்ட் பெஞ்சுக்கு வந்தார். பரமசிவம், பாத்தியா பார்வதி, நம்ம பெத்த பொண்ணு ராமா ரொம்ப ஆசைப்பட்டானேன்னு நிறைய செலவு பண்ணி அவளை நல்லா படிக்க வச்சோம். என்கிட்ட இருந்த பணத்தையும் நண்பர்கள் கிட்ட இருந்து வாங்கின பணத்தையும் வச்சு நீ போட்டுக்கிட்டு இருந்த நகைகளை எல்லாம் அழைச்சி அவளுக்கு புதுசா நகை பண்ணி அவளுக்கு போட்டு கல்யாணம் கட்டி வச்சோம். அவ இப்ப அமெரிக்காவில ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரா.
நம்ம அமெரிக்கா போனா நம்ம மருமகன் நம்மளை பாரன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு எல்லாம் ஊருக்கு திருப்பி அனுப்பி விட்டாரு. அதுக்கு நம்ம பொண்ணு ஒன்னும் சொல்லாம சும்மா நின்னுக்கிட்டு இருந்தா. இங்க என்னடானா நம்ம மருமக ஏன் இவ்வளவு சீக்கிரமா நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு அங்கேயே இன்னும் 6 மாசம் இருக்கிறது தானேன்னு கேக்குறா. நம்ம பையனும் ஆமா கமலா சொன்னது சரின்னு சொல்றான். போதா குறைக்கு மருமக விடாம அமெரிக்கால இருந்து எங்களுக்கு ஒண்ணு வாங்கி வரலையா, உங்க பொண்ணுக்கும் மருமகளுக்கும் எங்க பேர்ல கொஞ்சம் கூட ஆசை இல்லையான்னு கேக்குறா. இவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி வந்தாதான் நம்ம மாமனார் மாமியாரா? நமக்கு அந்த ஊர் கடையோ அவங்க பணமோ அவங்க பேசுற இங்கிலீஷ் பாஷையோ புரியுமா? அவங்க தான் நம்மள அழைச்சிட்டு போய் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். அவங்க அதை பண்ணாததுக்கு நம்மள திட்டுறா மருமக. மொத்தத்துல நம்ம மருமகனுக்கும் நம்மள பிடிக்கல, பொண்ணுக்கும் பிடிக்கல. எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு தானே நான் என் வேலையை நம்ம பையன் ராஜனுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஓய்வு வாங்கிக்கிட்டேன். பாவம் ஏழை பொண்ணு கமலான்னு நினைச்சுதான் என் செலவுல கல்யாணம் பண்ணி வச்சு அவளை மருமகளை ஆக்கிக்கிட்டோம். இவன் என்னடானா நம்ம பார்த்து கேள்வி மேல கேள்வி கேக்குறா. அமெரிக்காவுல மருமக நம்மை வேணான்னு பிடிச்சு தள்ளுறான். இங்கே மருமக ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, அங்கேயே இன்னும் 6 மாசம் இருக்கிறது தானேன்னு சொல்லி மூஞ்சி காட்டுறா. அதுக்கு நம்ம பையன் கமலா சொல்றது சரிதானன்னு சொல்லிட்டு ஒன்னும் சொல்லாம நிக்கிறான். அவனுக்கும் நம்மள பிடிக்கல, நம்ம ஆசையா வளர்த்த ஆளாக்கின பெத்த பொண்ணும் பையனும் இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கும் வேணான்னு சொல்லி நம்ம பந்தாடுறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல பார்வதி என்று சொல்லிவிட்டு விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தார். சிமெண்ட் பெஞ்ச் பின்னால நின்று கொண்டு பரமசிவம் வருத்தப்பட்டு அழுவதை கேட்டு வரதராஜன் கண்ணில் கண்ணீர் முட்டியது. எவ்வளவு நாள் பரமசிவத்திற்கு அவர் மனைவிக்கும் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களா? எவ்வளவு நல்ல மனிதர் இவர் பரமசிவம். வேலையில எவ்வளவு உண்மையாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்தார் என்று நினைத்தார். பிறகு தன் கண்களை கர்ச்சீஃபால் துடைத்து கொண்டே முன்பக்கம் வந்து, பரமசிவம், நீங்க சொன்ன உங்க குடும்ப கஷ்டத்தை நான் உங்க பின்னால நின்னுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு துக்கம் தாங்கல, என் கண்லையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு என்று சொல்லி கொண்டே இருக்கும்போது பரமசிவம், சார் நீங்களா சார்? இத்தனை வருஷம் ஆகியும் என்னை இன்னும் மறக்காம இருக்கீங்களே சார் என்று சொல்லி அவர் காலை தொட போனார் பரமசிவம். எந்திரிங்க பரமசிவம், என்கிட்ட நீங்க எத்தனை வருஷமா விசுவாசமா வேலை செஞ்சு வந்திருக்கீங்க, நான் இன்னும் அதை மறக்கல பரமசிவம். இந்த காலத்துல உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிவிட்டு பரமசிவம் பக்கத்தில் உட்கார போனார் வரதராஜன். உடனே எழுந்து நின்று கொண்டார் பரமசிவம். ஆனால் வரதராஜன், உட்காருங்க பரமசிவம், இந்த மரியாதை எல்லாம் நான் மேனேஜராக இருந்த போதுதான், இப்போது நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் என்று சொல்லிவிட்டு, பரமசிவம், நான் சொல்றேன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என் நண்பர் ஒருத்தர் மடிப்பாக்கத்துல ஒரு முதியோர் இல்லம் நடத்திக்கிட்டு வரார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லுங்க, நான் உங்க 2 பேரையும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மாசம் மாசம் என் பணத்தை கட்டி அவர்கிட்ட சேர்த்து விடுறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நான் அவங்களுக்கு தரும் பென்ஷன் பணத்துல உங்க 2 பேரையும் காலம் முடியும் வரை அந்த முதியோர் இல்லமே கவனிச்சுக்கிட்டு வரும். நீங்க கவலைப்பட வேணாம். என் பையனும் பொண்ணும் வெளியூர்ல ரொம்ப வசதியா வாழ்ந்து கார் பங்களாவோட வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு என் பணமே அவசியம் இல்ல. நானே ரொம்ப நாளாகவே என் சொத்தை எல்லாம் ஒரு முதியோர் இல்லத்திற்கு பென்ஷனாக கொடுத்துடலான்னு யோசனை பண்ணி கொண்டிருந்தேன். இப்போது அதுக்கு நேரம் வந்துடுச்சு என்று சொன்னவுடன் பார்வதியும் பரமசிவமும் வரதராஜன் கால்களில் விழ போனார்கள். அவர்கள் இருவரையும் மெல்ல எழுப்பி தன் காரில் தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அன்று இரவு அவருடன் தங்க வைத்துக் கொண்டு அடுத்த நாள் வரதராஜன் பரமசிவத்தையும் பார்வதியும் தன் செலவிலேயே அவர் நண்பர் நடத்தி வரும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவர் ஆசைப்பட்டபடி பென்ஷன் பணத்தையும் கட்டிவிட்டு காரில் திரும்பி தன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில், என்கிட்ட ரொம்ப வருஷமா விசுவாசமாக வேலை செஞ்சு வந்த ஒருத்தருக்கும் அவர் மனைவிக்கும் தக்க சமயத்தில் அவங்க போக விரும்பாத இடத்துக்கு போக விடாம இந்த உதவி பண்ணினோமே என்று சந்தோஷப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தார். வாழ்நாள் பூராவும் தங்களை வருத்தி கொண்டு தங்களுக்கு பிறந்த பெண்ணையும் பையனையும் மிகவும் ஆசையாக வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களை நீங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மனமுடைந்த பார்வதி பரமசிவத்திற்கு ஆண்டவன் உதவி யார் மூலமாகவோ கிடைத்தது. கடவுள் இருக்கிறார், அவர் எல்லா ஜீவராசிகளையும் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இல்லையா சொல்லுங்கள். நன்றி.